போராட்டமான வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சூட்சும ரகசியத்தை இந்த காணொலியில் சொல்லப் போகிறேன். கூடுதலாக தற்போது கோச்சார ரீதியாக கிரகநிலைகள் இருக்கக்கூடியதையும் சொல்லப் போகிறேன். புதனோட கூடிய செவ்வாய் அதே இடத்தில் சூரியன் நகர்ந்து சனி வீட்டிற்கு செல்ல போகிறார். இந்த நேரத்தில் அரசு வேலை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும், அரசியல் அந்த சூரியனுடைய காரகத்துவம் எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக இருக்கும். முக்கியமாக தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா அவரிடம் எதையும் வெறுப்பை காட்டாமல் இருக்க வேண்டும். காரணம் செவ்வாயோட புதன் சூரியன் நகர்ந்தவுடன் 12ஆம் வீட்டில் இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். உங்களை அறியாமல் கோபத்தில் வார்த்தைகளை விட வைக்கும். தயவு செய்து வார்த்தையை விடாதீர்கள். எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களும் சுற்றி வருவார்கள். அவர்களிடம் பேச்சு கொடுத்து சண்டையை அதிக அளவில் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஒரு விஷயம் அடிக்கடி நினச்சிக்கிங்க, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்போ இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனாலும் யார் எதை சொன்னாலும் விவரம் தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப இதாச்சுன்னா கேள்வி கேட்க தான் செய்வோம். அது நம்மளை அறியாமல் கோபம் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள். இது கலியுகம் என்பதால் நம்மை கோபப்படுத்துவதற்கு கணவர், மனைவி, நண்பர்கள், உறவுகள் எல்லா சைட்லேருந்து வரும். ஆனால் விட்டு கொடுத்து போகும்போது நல்லா இருப்பீங்க. இந்த புதன் செவ்வாயுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப விட்டு கொடுத்து போகும், தன்மையாக இருக்க வைக்கும். சுய ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கோபமும் எக்ஸ்ட்ரீம் பொறுமையும் இருக்க வைக்கும். அந்த பொறுமை மட்டும் உங்களிடம் இருந்து விட்டால் நல்லா இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு அன்புக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். அன்பாக பாசமாக அனைவரிடம் பேசுங்கள், வெறுக்காதீர்கள். செவ்வாயும் புதனும் சூரியனுக்கு 12இல் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் வீடு வாங்கின சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வழிகள் கிடைக்கும். இதை தான் எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க, என்ன இது சொத்து தான் அவங்கள இது வாங்கல. எப்பயுமே நிதானம் தேவை. என்றைக்குமே கடவுள் உங்களை சோதிப்பார். பணம் சொத்து அவனுக்கு வேணுமா, அப்போ நான் உனக்கு தாமதப்படுத்துவேன். ஆனால் எந்த சூழ்நிலையும் எனக்கு பணம் இல்லை, வீடு இல்லை அப்படின்னு நான் புலம்பாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கடவுள் சொல்லக்கூடியது சூட்சும ரகசியங்களில் மிக முக்கியமானது. நீ புலம்பாமல் இருந்தனா உனக்கு நான் கொடுப்பேன், நிச்சயம் கொடுப்பேன். அப்போ நீ நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இது இல்லை அது இல்லை என்று சொல்லக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வருவார்கள். உங்களை அறியாமல் தூண்டுவாங்க. அவன்லாம் வீடு கட்டிட்டான், இன்னும் நீ வீடு கட்டலை. இது எல்லாமே சனி வாக்கு ஸ்தானத்தை பார்வையிடும் போது வேலை செய்து கொண்டே இருக்கும். சுய ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் ஒரே நேரத்தில் செயல்படும் போது லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான். அப்போ இந்தமாரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் உங்களை வாயக்கிளற வைப்பாங்க. அதேமாதிரி 7ஆம் இடத்துக்குரிய 2ஆம் இடம் தான், அந்த கிரகமும் அந்த பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்தமாரி ஆட்கள் வருவார்கள், ஏமாற்றுவார்கள், மன ரீதியான துன்பத்தை கொடுப்பார்கள். அதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அதை கடந்து வர வேண்டும். நிதானம் தேவை, பொறுமை தேவை. நிதானத்தையும் பொறுமையும் ஒரு மனிதன் விட்டுவிட்டால் அவன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழக்க நேரிடும். இதில் ரொம்ப முக்கியமான சூட்சும ரகசியம், ராகுவுக்கு 3ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் சூரியன் விடுவார். ராகுவும் 3ஆம் இடத்தில் இருப்பார், சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் பெரிய லாபங்கள், பெரிய பணவரவு, பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கூட பணம் இருக்குது நான் அனுப்புகிறேன்னு சொல்லி நீங்கள் அனுப்பிடாதீங்க யாருக்கும். அது நல்ல மனிதர்களாக இருந்தாலும் கூட முடிந்தவரை பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே குறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர் பாவம் என்று நீங்கள் கொடுப்பீர்கள். திரும்பி அதே நேரத்தில் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவர் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கடன் வாங்குவீர்கள். அதன் மூலம்தான் கடனே உங்களுக்கு ஏற்பட தொடங்கும். இதனால் தான் கடன் சுமை உங்களுக்கு ஏற்பட்டு வலிகளையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த புரிதல் மிக மிக அவசியம். அவசரப்பட்டு எந்த இடத்திலையும் வாக்குறுதியை கொடுப்பதோ, நான் செய்து கொடுக்கிறேன் என்று வார்த்தை சொல்வதோ போன்ற செயலை செய்யாதீர்கள். உங்களுக்கு அது பெரிய அளவில் துன்பத்தை ஏற்படுத்திவிடும்.
அடுத்தது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு புதிய வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் கோச்சார ரீதியாக இந்த 30-60 நாட்களில் உங்களுக்கு என்று நல்ல மனிதர்கள் வருவார்கள், நல்ல நபர்கள் வருவார்கள். ஏற்கனவே வந்திருப்பார்கள். அவர்களுக்கு மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்றவங்கள்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறது, அவங்களுக்கு அதே சமயம் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறது, இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அவங்கள்ட்ட வச்சுக்கிறது தவிர்த்துக்குங்க. பணம் கொடுங்க அப்படிலாம் கேட்காதீங்க. அதுமாரி கேட்கும்பொழுது அது உங்களுக்கு ஏமாற்றத்தையும் பின்னடைவையும் கொடுக்கும். நீங்கள் பணத்தை மணி மைண்டட்ன்ற ஒரு முத்திரையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் அதன் பிறகு உங்களால் ஒரு நல்ல அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. அதனால் பணம் வாங்குறதையும் தவிர்த்துக்குங்க, கொடுக்குறதையும் தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரையும் கொடுக்குறதை தவிர்த்து கொள்ளுங்கள், வாங்குவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச வரையும் வாங்குவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள், கொடுப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்தா திரும்பி வாங்குறது கஷ்டமாக இருக்கும். அதேமாரி கொடுத்தாலும் திருப்பி வாங்குறது கஷ்டமாக இருக்கும், வாங்கிட்டாலும் திருப்பி கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகைன்ற மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். இது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், காதலன் காதலியாக கூட இருக்கலாம். என்னங்க கணவன் மனைவிக்குள்ள எல்லாமே வைப்பாங்க? இல்லை, கணவன் மனைவியை பார்த்து தன் மனைவி வந்து கணவரிடம் எதிர்பார்ப்பு அதிகம் வைத்துக் கொள்ளும்போது பேராசகாரியாக இருக்கிறார். பணம் என்று அது ஒரு பயத்தை ஏற்படுத்திவிடும், அது எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திவிடும். அதனால் இந்த எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஈவன் உங்கள் கணவரிடம், உங்கள் மனைவியிடம் கூட கொடுக்கல் வாங்கல் என்பதை அதிகம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதாவது நகை எடுத்து கொடுக்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் பணம் அப்படின்ற விஷயம் கேட்டு வாங்குவது, இது வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு போன்ற விஷயங்களை செய்யாதீங்க. கடன் வாங்கி நகை வாங்கணும், கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. சில விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அந்த செவ்வாய் வந்து புதன் வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்துட்டார். குரு வந்து புதனை பார்க்குறார். இந்த டைமில் கடனை ஃபுல்லாக கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண வாய்ப்பு ஏற்படும். கிளியர் பண்ணிவிடுவீங்க. ஆனால் திரும்பியும் வாங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 2 கோடி ரூபா கடனில் இருக்கீங்க. அந்த 2 கோடி ரூபா கடன் அடைக்கிறதுக்கான வழி கிடச்சிடும், வரும், கிளியர் பண்ணிவிடுவீங்க. திருப்பி ஒரு 3 கோடி ரூபா கடனில் வாங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கும். இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க. நான் சொல்கிறது உதாரணத்துக்கு 2 கோடின்ற, அது உங்களுடைய கெப்பாசிட்டி 20 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த நேரங்களில் இந்த முடிவு எடுக்க வைக்கும். அதில் நீங்கள் கவனமாக தேர்வு செய்யணும். அவசரப்பட்டீங்கனாலே இங்கே ஏமாற்றத்தையும் வலிகளையும் உங்களுக்கு கொடுத்து விடும். இந்த புரிதல் ரொம்ப அவசியம். அடுத்ததாக சனி பகவானுடைய 10ஆம் பார்வை செவ்வாய் மீது, புதன் மீது, சுக்கிரன் மீது விழுந்து கொண்டிருந்தது. இதில் சுக்கிரன் மீது விழுந்து கொண்டிருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையும் புதிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய உயர்வான மனிதர்கள் வருவாங்க. அவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் லிமிட்டை தாண்டி கோபமாவோ வெறுப்பாவோ அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் பேசிவிடாதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை விஷயத்தை உருவாக்கி விட்டுவிடும். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அனைத்தும் வீழ்ச்சியை கொடுக்கும். அது உங்களை டெவலப் பண்ணவே ஆக விடாமல் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை வார்த்தைகளையும் பேச வைக்கும். அதேபோல் மிக முக்கியமாக கேது பகவான் புதனுடைய வீட்டிலிருந்து புத்தியை கெடுக்கக்கூடியது. மற்றவங்களுக்கு ஆலோசனைலாம் கரெக்டாக சொல்ல வைக்கும், ஆனால் தனக்கு சரியான முடிவு எடுக்க விடாது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியும் ஏமாற்றமும் அதிகமாகவே கொடுத்து கொண்டிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவுத்தம் என்று அவசரப்படக்கூடாது. எதிர்மறை மனிதர்கள் உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்க வைக்கிற மாதிரி, அவங்க வேணுமே சிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த பண்ண நல்லா ஒர்க் அவுட் ஆகுமேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கோவம்லாம் படுத்தி நீங்கள் முதலீடு பண்ண வைப்பாங்க. அதுமாதிரி முதலீடு பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. இதில் ரொம்ப முக்கியமான சூட்சமே என்னென்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கேது தான் மனசை புத்தியை கெடுக்கக்கூடிய நிலையை நிவர்த்தியாக்கி ஞானத்தை கொடுப்பார். குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுங்கள். விநாயகர் வழிபாடும் மிக அவசியம். அது திங்கட்கிழமை வழிபடுங்க. சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வளர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கிடையே நீங்கள் மிக முக்கியமாக
நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் உங்களுக்கு தெளிவாக சொல்வேன். இந்த காணொளி நல்லா இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.